ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் முழாண்டு தேர்வுக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 9th தமிழ் ஆனுவல் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லா கொஷின்லையும் நல்லா படிங்க. அண்ட் ப்ளஸ் நான் ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் 9th தமிழுக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் நல்லா படிங்க. படிச்சிங்கன்னா தமிழில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 100க்கு 95க்கு மேலே உங்களால் எடுக்க முடியும். அண்ட் இதிலேருந்தே நிறையா கொஷின் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் ஆனுவல் எக்ஸாமும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கொஷினாக இல்லை ஸ்டேட் ஃபுல்லாக ஒரே கொஷினாக நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கொஷின் பேப்பர் அந்த மாதிரி வரும். ஸ்டேட் ஃபுல்லாக ஒரு கொஷின் பேப்பர் வராது. பட் எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்து படிச்சிருங்க. அண்ட் 9th ஸ்டூடெண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற லைக் இந்த வீடியோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸை போய் சேரும். அண்ட் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 9th நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் 9th கம்ப்ளீட் பண்ணிடுறதுக்கப்புறம் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 9th யூஸ்ஃபுல்லாக இருந்ததை விட 10th நீங்கள் 10th படிக்கலை, நீங்கள் 10th 400-450 மார்க்குக்கு மேலே எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அண்ட் இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5 மார்க் என்னென்னு கேட்டிருக்கான்னு பாருங்கள். தூது அனுப்ப தமிழே சிறந்தது என்பதற்கு தமிழ் வீடு தூதும் காரணம். அந்த கொஷினை ஏமாங்கத நாட்டு வளம் குறித்து வர்ணனைகளை நும் ஊரின் வளங்களோடு ஒப்பிடுக. பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சிகளை திரட்டி தொகுப்புரை உருவாக்குக. உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி படித்துகளை பதிவஞ்சலில் அனுப்புமாறு. அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. காட்சி கன்று கவிஞர் எழுதுதல், நயம் பாராட்டுதல்லாம் ஈஸி தான், நீங்கள் எழுதிடுவீங்க. ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்து மொழிபெயர்க்க கேட்டிருக்காங்க. வீட்டிலும் பள்ளியிலும் நீ கடைபிடிக்க வேண்டிய செயல்பாடுகளை எழுதுக. அடுத்தது 8 மார்க் பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. பெரிய புராணம் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகள் வந்தது. தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் விளக்கி எழுதுக. தாய்மைக்கு வறட்சி இல்லை, எனது பயணம், சாலை பாதுகாப்பு, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இதிலேருந்து கண்டிப்பாக வரும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு. அண்ட் இதே மாதிரி இன்னும் ஒரு 2 மாடல் கொஷின் பேப்பர் என்கிட்ட இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 3 மாடல் கொஷின் பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதான் சொல்கிறேன், நான் அதை பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அண்டு இந்த கொஷினோட எல்லாத்தையும் நல்லா படிங்க. எப்போவும் சொல்கிறது தான், 1 வேர்டை பொறுத்தவரை 15ல் ஒரு 12 கொஷின் புக் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேலன்ஸ் 3 to 4 கொஷின்ஸ் புக் இன்சைடு தான் எக்ஸ்பெக்ட் கேட்பாங்க. ஸோ அது ஆப்வியஸ்லி. ஸோ புக் பேக் 1 வேர்டை தரவாக படிச்சுக்கோங்க. அண்டு குருவினா சிறுவினாலாம் நான் சொல்கிறேன் இம்பார்ட்டண்ட்டை மட்டும் படிங்க. இந்த விடைக்கேற்ற வினா அமைக்கலாம் ஈஸி தான். எல்லாமே ஈஸியாக தான் ஆல்மோஸ்ட் கேட்டிருக்காங்க. கழுகு மரம் எதனை தேடியது, அதெல்லாம் ஈஸி தான். தலை என்று முடியும் குறள். அடுத்து இடைச்சொற்களை கொண்டு தொடர்களை இணைக்க அந்த கொஷின். யாப்பின் உறுப்புகள், பகுபத உறுப்பிலக்கணம், கலைச்சொல் எல்லாமே ஈஸியாக தான் ஆல்மோஸ்ட் கேட்டிருக்காங்க. மருத்துவர் முத்துலட்சுமி சாதனையை குறிப்பிடுக. கோடன் ஆல்ஃபோர்ட் கூறும் 3 இலக்கணங்களை குறிப்பிடுக. இதெல்லாம் எல்லாமே ஈஸி தான். அடுத்து உரை பற்றியை படுத்தி வினா அமைக்கிறது, விடை எழுதுறது. அடுத்து பழங்களை விடவும் நசுங்கி போனது, அந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. விதைக்காமலே முளைக்கும் விதைகள், கடல் எல்லாம். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட்டு. ஸோ நல்லா படிங்க. இதே மாதிரி இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ்க்குலாம் நான் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்கமிங்கில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.